கௌரவத்துக்குரிய விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் நடித்து முடிச்சுட்டு அரசியலுக்கு வந்தார். இவங்களை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னால் முதலாவதாக சமீபத்தில் நடந்த தமிழ்நாட்டு தேர்தலை பொறுத்தமைக்கு தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகிய கௌரவ விஜய் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். வளமையாகவே மக்கள் வந்து அரசியலையும் சினிமாவையும் என்றைக்கும் வேறுன்னு பார்த்ததில்லை. இவ்வளோ காலம் அவர் ஒரு நடிகராக பார்த்த மக்கள் இன்றைக்கி அவரை வந்து ஒரு தலைவனாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரசிகர்கள் வந்து ஒரு மனிதனை உயர்த்தலாம், ஆனால் மக்கள் வாக்கு மட்டும்தான் அந்த உயர்வை ஒரு தலைமைத்துவமாக மாற்ற முடியும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு வரலாறு எழுதப்பட்டுள்ளது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, இவரின் தேர்தல் பிற்பாடு ஆளுங்கட்சியில் இருக்க பல்வேறு தரப்பினர்கள் உடனே சொன்னாங்க, இது வந்து கிட்டத்தட்ட எங்கள் அனுரகுமார திசாநாயக் அவர்களின் ஆட்சி மாதிரி. அவரும் இதே மாதிரி தான் பெண்கள், இளைஞர்கள் ஒரு பல்வேறு ப்ரெஷருக்கு மத்தியில் முகம் கொடுத்து அந்த ஒரு புரட்சியாளர் தரமாக அந்த ஆட்சியை பிடிச்சிருக்காரு. நான் அதை ஏற்றுக்கிறேன். இங்கே பார்த்த அந்த வெறி, அந்த மாற்றம் வேணும்னு அந்த ஒரு உணர்வு தான் அங்கேயும் இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். கௌரவத்துக்குரிய விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் நடித்து முடிச்சுட்டு அரசியலுக்கு வந்தார். இவங்களை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ஒரே ஒரு வித்தியாசம். அதுக்கு காரணம் ஏன்னா, இன்றைக்கி வந்து நான் பார்க்குறேன், கௌரவ முன்னாள் அமைச்சர் மனோ கணேசன் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கௌரவ அருண் ஹேமச்சந்திர அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாரு, உங்களுக்கு பேசுறதுக்கு அருகதை இல்லை, உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து மக்களை தூண்டிவிட பார்க்குறீங்க, நாங்கள் வந்து மக்களை தூண்டிவிட பார்க்கல. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் அவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன். கௌரவ மனோ கணேசன் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது கூட, முன்னாள் அமைச்சர் மறைந்த தலைவர் கௌரவ ஆறுமுக தொண்டமான் ஐயா இருந்த பொழுது கூட அவங்க பண்ணதில் 1% இந்த அரசாங்கம் பண்ணிட்டு வந்தால் தாராளமாக பேச முடியும். அது வரைக்கும் பேசுறதுக்கு அருகதை அவங்க கிட்ட தான் இல்லை.